வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாமா? ஒரு அப்பாவும் பையனும் டிஃபன் சாப்பிட உட்காந்தாங்க. 2 கிண்ணத்தில் கஞ்சி இருந்தது. ஒரு கஞ்சி கிண்ணத்து மேலே ஒரு முட்டை இருந்தது. அவங்க அப்பா சொன்னார், இந்த 2ல் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. உடனே இந்த பையன் அந்த முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். அப்பா அந்த இன்னொன்று எடுத்தார். எடுத்து சாப்பிட்றப்ப பார்த்தா கஞ்சி சாப்பிட்டுட்டே வராரு. அடியில் 2 முட்டை இருந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இதில் முட்டையே இல்லைன்னு நினச்சோம், என்ன 2 முட்டை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா சொன்னார், அதான்ப்பா ஒன்றை மட்டும் லைஃப்பில் நினைவு வச்சுக்க, எதையும் கண்ணால் பார்க்குறத மட்டும் வச்சு நம்பக்கூடாது அப்படின்னாரு. சரி, அடுத்த நாள் இதே மாதிரி 2 கப்பில் கஞ்சி, 1ல் மேலே முட்டை இருந்தது. அவங்க அப்பா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னாரு. உடனே இந்த பையன் சரி, இதுக்கு கீழே தானே 2 முட்டை இருக்குது, நம்ம அதை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்தார். எடுத்து சாப்பிட்டுட்டே வராரு. அதில் முட்டையே இல்லை. அந்த அப்பா இந்த இன்னொரு கப்பில் இருந்த ஒரு முட்டையை சாப்பிட்டாரு. இவன் ஆச்சரியமாக அவங்க அப்பாவை பார்த்தான். உடனே அவங்க அப்பா சொன்னார், ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்க தம்பி, அனுபவத்தை வச்சு நம்ம இப்படி தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாது, வாழ்க்கை அப்பப்போ மாறும் அப்படின்னாரு. அடுத்த நாள் இதே மாதிரி 2 கப்பு, ஒரு கஞ்சி கப்பில் முட்டை, இன்னொன்று அதே மாதிரி முட்டை இல்லாத கப்பு. எது வேணுமா எடுத்துக்கப்பா அப்படின்ன உடனே இந்த பையன் அப்பா நீங்கள் தான் பெரியவங்க, என்ன அதாவது உங்களுக்கு எவ்வளவோ அனுபவ அறிவு இருக்குது, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கப்பா, இன்னொன்று நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா திருப்பி அந்த முட்டை உள்ள இதை எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு இந்த பையன் அடுத்த கப்பு, அந்த மேலே முட்டை இல்லாத கப்பை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டே வர்றப்ப 2 முட்டை அடியில் இருந்தது. உடனே இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, இன்றைக்கி மட்டும் இதில் 2 முட்டை இருக்கே அப்படின்னு நினச்ச உடனே அவங்க அப்பா சொன்னார், ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கப்பா, நீ எப்போ மிச்சவங்களை நினைக்கிறியோ, மிச்சவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி மிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறியோ, அப்போ உனக்கு ஆண்டவன் நல்லது செய்வார் அப்படின்னாரு. என்ன இது அதாவது நம்ம எப்பயுமே நம்மளை பற்றி மட்டும் நினைக்காம மிச்சவங்களை பற்றியும் நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அப்பப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை பற்றி பேசலாமா? வாழ்த்துக்கள்.